ஹே ஆல் வெல்கம் டு அதிகார் ஆர்ட் அகாடமி. இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்றது தம்ப்நெயில் ஃபோட்டோவை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. பியூட்டிஃபுல்லான கிருஷ்ணா ஹேண்ட் பெயிண்டிங் பிச் வாய்ஸ் ஸ்டைலில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் பேஸ் கலராக ஒயிட் கலர் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது, ஏன் நம்ம ஒயிட் கலர் பேஸ் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றது. ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணலாமா? என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஒயிட் கலர் பேஸ் அப்ளை பண்ணாமல் டைரெக்டாக நம்மளோட கலரை வந்து அப்ளை பண்ணுறப்போ நம்மளோட கிளாத்தில் ப்ரீகேர் பண்ணதுக்கப்புறமுமே மைன்யூட்டான ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹோல்ஸ் எல்லாம் நம்ம வந்து பிளாக் பண்ணுறதுக்காக தான் ஒயிட் கலர் பேஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் திங், ஒயிட் கலர் பேஸ் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பிளெண்ட் பண்ணுவோம், இல்லைன்னா ஃபர்தர் கலர் அப்ளை பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட ஸ்கின் கலர் வந்து பிரைட்டனாக நமக்கு தெரியும். அதுக்காக தான் நம்ம ஒயிட் கலர் பேஸ் அப்ளை பண்ணுறோம். கம்பல்சரி நம்ம அப்ளை பண்ணணுமா அப்படின்னா, கம்பல்சரி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லுக் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஒயிட் கலர் காட்டனில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஏன் நம்ம ஒயிட் கலர் பேஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நம்ம என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோமோ அதே தான் நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக் டிஃப்ரெண்ட் கார்மெண்ட்ஸில் பண்ணுறப்போ நமக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் தான் வரும். ஓகேங்களா? எப்படியும் நம்மளோட கஸ்டமைஸ் கார்மெண்ட்ஸ் இல்லைன்னா நமக்கே ஓன் ஸ்டைல் பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் அதோட மெட்டீரியல் அண்ட் கலர்ஸ் எல்லாமே ரொம்பவுமே கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்காக தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்பவே ஒயிட் கலர் பேஸ் ஃபில் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதே ஒயிட் கலர் பேஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அதுக்கான ட்ரையிங் டைம் நம்ம கொடுக்கணும். ஸோ என்னோடய ஹேண்ட் போர்ஷனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ட்ரையிங் டைம் நான் கொடுத்துட்டு லோட்டஸ்க்கு ஒயிட் கலர் பேஸ் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ட்ரையிங் டைம் கொடுக்காம நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்கின் கலர் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒயிட் கலர் பேஸும் ஸ்கின் கலரும் மர்ஜ் ஆகிட்டு நம்மளோட ஸ்கின் கலர் ஆல்ரெடி நமக்கு சூஸ் பண்ணுறப்போ லைட்டர் கலராக தான் ஸ்கின் கலர் சூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே மர்ஜ் ஆகிட்டு இன்னுமுமே லைட்டராக ஆகிடும். பர்ஃபெக்ட் அவுட்புட் வந்து வராது. அதுக்காக தான் நம்ம ஒயிட் கலர் பேஸுக்கு ட்ரையிங் டைம் நம்ம கொடுக்குறோம். பிச் வாய்ஸ் ஸ்டைல் சொல்லிட்டேன், அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாமா? பிச் வாய்ஸ் ஸ்டைல் அப்படின்றது ராஜஸ்தானிஸ் 400 இயர்ஸ்க்கு முன்னாடி க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம அதை வந்து ஃபேப்ரிக்லேயும் வந்து ரீக்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? பிச் வாய் அப்படின்னா என்ன அப்படின்ற மீனிங் பார்க்கலாம். பிச் மீன்ஸ் பேக், வாய் மீன்ஸ் ஹேங்கிங். ஸோ வால் ஹேங்கிங்கில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த டிசைனை ரீக்ரியேட் பண்ணி. லைக் சர்க்குலர் ஷேப், ரெக்டாங்கிள் ஷேப், ஸ்கொயர் ஷேப், இது மாதிரி ஒரு ஷேப்ஸ், வுடன் ஷேப்ஸ், கேன்வாஸ் போர்ட், MDF போர்ட் அப்படின்ற போர்டில் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணி ரீக்ரியேட் பண்ணி வால் ஹேங்கிங்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி இதை எங்கே பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட பூஜா ரூமில் அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வாலில் வந்து ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது நம்ம வந்து கிளாத்ஸ்லேயுமே வந்து இந்த ஸ்டைலை இன்கார்பரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிகினர்ஸ் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஸ்டைல்ஸ் ஆஃப் பெயிண்டிங்கோட சேர்ந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் பெயிண்டிங்கும் லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இது மாதிரி ஹிஸ்ட்ரி சொல்லி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன ஸ்டைல் வேணும், என்ன ஸ்டைலோட ஹிஸ்ட்ரி வேணும் அப்படின்றதையும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக நான் ஹேண்டுக்கான ட்ரையிங் டைம் கொடுத்துட்டு லோட்டஸையும் நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். நம்மளோட அப்ளை பண்ணியிருக்க பெயிண்ட் ட்ரை ஆகிடுச்சா அப்படின்னு நம்ம ஃபிங்கரில் டச் பண்ணோம்னா நம்மளோட ஃபிங்கர்ஸில் பெயிண்ட் வந்து ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா ட்ரை ஆகிடுச்சு அப்படின்றது மீனிங். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய ஸ்கின் கலராக நான் இங்கே ஸ்கை ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். யூஸ்வலி கிருஷ்ணா அப்படின்றப்போ ஸ்கை ப்ளூ ஸ்கின் டோனில் தான் வந்து மோஸ்ட்லி நமக்கு வந்து விசிபிளாக வந்து ஞாபகம் வரும். அதனால் நான் இங்கே அதே ரீக்ரியேஷனுக்காக ஸ்கின் கலர் ஸ்கை ப்ளூ கலர் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். மைன்யூட்டான பிளேசஸில் அப்ளை பண்ணும்போது ரொம்பவுமே பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி நான் ஆல்ரெடி வீடியோஸில் இன்ஃபார்ம் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் அவுட்லைனை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் ஸ்பேசஸை ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும்.
நம்மளோட அவுட்லைனை விட்டு பெயிண்ட்டும் வெளியில் போகாமல் இருக்கும். டெப்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்க கலர் செரிபிலியன் ப்ளூ யூஸ் பண்ணி டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கே நான் எப்படி ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, செரிபிலியன் ப்ளூ வந்து லைட்டாக இருந்தால் போதும். ரொம்ப டார்க்கர் ஷேட் ஆஃப் செரிபிலியன் ப்ளூ எனக்கு வேண்டாம். பிளெண்ட் பண்ணுறப்போ மேக்ஸிமம் எக்ஸஸ் வாட்டர் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எக்ஸஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நெயில் பார்ட்க்கு ஒயிட் கலராக இருந்தாவே நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் ஒயிட் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் தென் லோட்டஸ்க்கு நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்த ஒயிட் கலர் பேஸ் வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதனால் திரும்பவும் நான் ஒயிட் கலர் பேஸ் அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்டிங் பண்ணுறேன். நான் இங்கே வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் பிளெண்ட் பண்ணுறதுக்கு லோட்டஸில். ஸோ நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணல. ஒயிட் அண்ட் பிங்க் ரெண்டுமே என்னோடய ஸ்கின் கலராக எடுத்ததால் நான் அகெயின் ஒயிட் கலர் பேஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நம்மளோட பேஜில் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லிங்க் பயோவில் இருக்குது. டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கோங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் போத். அதே மாதிரி வீக் டேஸ் அண்ட் வீக்கெண்ட் பேட்சஸும் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் பேட்ச் நம்மளோட கிளாஸில் ஆகஸ்ட் 5th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் மறக்காமல் டிஎம் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் வித் ஹிஸ்ட்ரியோட அப்லோட் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வீக்.
பிகினர்ஸ் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறப்போ மிஸ்டேக் வராமல் பெயிண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இஃப் சப்போஸ் அது மிஸ்டேக்கனாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதையும் லேர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கஸ்டமரோட கார்மெண்ட்ஸ் பெயிண்ட் பண்ணுறப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எந்த ஒர்க் பண்ணும் போதுமே நமக்கு பிகினிங் ஸ்டேஜில் மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். முடிஞ்ச வரைக்கும் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் மிஸ்டேக் ஆகிட்டு அப்படின்னா அதை கரெக்ட் பண்ண கற்றுக்கோங்க. மிஸ்டேக்கான பெயிண்டிங்கை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்றது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கின் கலர் முடிஞ்சதுக்கப்புறம் நான் செரபிளியன் ப்ளூ வச்சு நான் அதோட அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஏன் நான் இப்போவே அவுட்லைன் ஃபில் பண்ணுறேன் அப்படின்னா பிட்ச் ஒயிட் பெயிண்டிங்கோட நான் பேக்ரவுண்ட் ஃபில்லிங்க்கு டார்க்கர் கலர் ஆஃப் ரெட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ என்னோடய ஸ்கின் டோன் லைட்டர் கலர் இல்லையா ஹேண்டோட பெயிண்டிங்கில் அது வந்து மர்ஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இப்போவுமே செரிப்ளியன் ப்ளூ வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். சப்போஸ் நம்ம பேக்ரவுண்டில் நம்ம ரெட் கலர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா அப்போ நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி ஒயிட் பேஸ் இல்லாமல் நம்ம பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ அந்த போஸ் எல்லாம் நமக்கு வந்து அப்படியே ஓப்பனாக இருக்கும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஒயிட் பேஸ் எதுவுமே அப்ளை பண்ணல. ஜஸ்ட் ஸ்கின் கலரை டைரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு டார்க்கர் டோன் ஆஃப் செரிப்ளியன் ப்ளூ வச்சு நான் பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன். இது பார்க்குறப்போ உங்களுக்கு ஃபோனில் எப்படி இருக்குதுன்னு தெரியல, பட் ரியலாக பார்க்குறப்போ எனக்கு அந்த போஸ் எல்லாமே ஓப்பனப்பாக தெரிஞ்சது. நெக்ஸ்ட் அந்த ஃப்ளாட்டாகவே இருக்கும் பெயிண்டிங். ஸோ அந்த எம்போஸ்டு 3D லுக்கில் கண்டிப்பாக நம்மளால் கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா செரிப்ளியன் ப்ளூ வச்சு டெப்த் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நமக்கு எங்கெல்லாம் லைட்டர் ஷேட் வேணுமோ அங்கெல்லாம் வந்து ஒயிட் கலர் அப்ளை பண்ணணும். ஸோ இது லாங் ப்ராசஸாக போயிட்டுருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம பேஸ் கலர் ஃபர்ஸ்ட்டே அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஸ்கின் கலர் அண்ட் டெப்த் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். கோல்ட் ஜுவல்லரி பார்ட்டு நான் கோல்ட் கில்டர் வச்சு ஹைலைட் பண்ணுறேன். இங்கே கோல்ட் கில்டர் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் பேர்ல் மெட்டாலிக் கோல்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே டிசைன் நம்மளோட ஓன் க்ரியேட்டிங் தான். ஸோ அந்த மெட்டீரியலுக்கு எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணி நீங்கள் ஓனாக டிசைன் பண்ணுறப்போ இன்னுமுமே அதுக்கு லைஃப் கொடுத்த மாதிரி இருக்கும் உங்களோட ஆர்ட்டுக்கு. நெக்ஸ்ட் நான் ஃப்ளூட் பார்ட்டுக்கும் அதே மாதிரி ஒயிட் கலர் பேஸ் அப்ளை பண்ணாமல் நான் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணிவிட்டு நான் பிளாக் கலர் ஆர் மெரூன் கலர் யூஸ் பண்ணி நீங்கள் அதோட ஹைலைட்டட் பார்ட்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். அந்த சைட் ஆஃப் ஃப்ளூட்டில் நான் ஒயிட் கலர் பேஸ் அப்ளை பண்ணிவிட்டு நான் ப்ரௌன் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்து எனக்கு டார்க்கர் ஷேட் கிடச்சிருக்கு. இங்கே நான் டேரெக்டாக ப்ரௌன் அப்ளை பண்ணதால் ஸோ எனக்கு அந்த கலர்ஸ் எல்லாம் அப்சர்வ் ஆகிட்டு லைட்டர் ஷேட் ஆஃப் ப்ரௌன் தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் லோட்டஸ் அண்ட் லீஃப் எல்லாமே கவர் பண்ணதால் இங்கே நான் கவர் பண்ணலை. லோட்டஸோட லீஃப் பெயிண்டிங் அண்ட் லோட்டஸோட பெயிண்டிங் பார்க்கணும் அப்படின்னு நம்மளோட சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் பேக்ரவுண்டை ரெட் கலர் யூஸ் பண்ணி நான் ஃபில் பண்ணியிருக்கேன். கிரிம்சன் ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்ட் ஃபில் பண்ணுறப்போ பெயிண்ட் எப்போயுமே கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய ஸ்பேஸை ஃபில் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து நமக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா நமக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் மைன்யூட்டான பிளேசஸில் நான் ஃபில் பண்ணுறதுக்காக என்னோடய ப்ரெஷ்ஷை மாற்றிக்கிட்டேன். ஸோ லார்ஜர் நம்பர் ஆஃப் ஸ்பேஸ் ஃபில் பண்ணுறப்போ நான் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். மைன்யூட்டான ஸ்பேசஸ் ஃபில் பண்ணுறப்போ என்னோடய ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ திங்க் ஸோ நம்பர் 4 ரவுண்ட் ப்ரஷ். ரொம்பவுமே பொறுமையாக ஃபில் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பெயிண்ட் பண்ணது எல்லாமே நம்ம பேக்ரவுண்ட் ஃபில் பண்ணும் போது ஹரிபரியாக ஃபில் பண்ணோம் அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்பவுமே அதை கரெக்ஷன் பண்ணவே முடியாது. பிகாஸ் நம்மளோட ஹேண்டோட ஸ்கின் கலர் லைட்டர் கலர், பேக்ரவுண்ட் கலர் ரொம்பவுமே டார்க்கர் கான்ட்ராஸ்ட் கலர். ஸோ ரொம்ப பொறுமையாக ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். எல்லா ஸ்பேஸ்லையும் நான் ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மெரூன் கலரை யூஸ் பண்ணி லோட்டஸ்க்கு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அண்ட் க்ரீனரி ஸ்டெம்ஸ் லீஃப் பார்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சாப் க்ரீன் யூஸ் பண்ணி நான் அவுட்லைன் கொடுக்குறேன். ஃபார் ஜுவல்லரி பார்ட் ஆல்சோ நான் மெரூன் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். மெரூன் யூஸ் பண்ணாமல் நம்ம அங்கே பிளாக் யூஸ் பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும்.
ஃப்ளூட் ஆல்சோ நான் மெரூன் கலர் யூஸ் பண்ணி நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அவுட்டர் பார்ட் ஆஃப் அந்த பிட்ச் வைஸ் ஸ்டைல் சர்க்கிளில் நான் கோல்டன் கலர் வச்சு கம்ப்ளீட்